ஸ்ரீ கர்க சம்ஹிதை விஞ்ஞான காண்டத்தின் 4ஆம் அத்தியாயம் பக்த புனிதரின் மகிமையின் விளக்கம். ஸ்ரீ வியாசமாமுனிவர் கூறினார், வானம், காற்று, நீர் ஆகியவற்றில் எது உள்ளதோ கோடிக்கணக்கான காமதேவர்களை சமயம் ராதா நாயக சர்வாத்ம நந்தநந்தன ஸ்ரீ கிருஷ்ண சந்திரன் அந்த பக்தர்களின் முன் பேசிக்கொண்டு காட்சியளிப்பதைக் கண்டு நெருப்பு, பூமி, கிரகங்கள், நட்சத்திரங்கள் மற்றும் விண்மீன் கூட்டங்கள் மீண்டும் மீண்டும் ஆனந்தம் அடைகின்றன. எந்நாளும் ஆனந்தத்தில் திளைக்கும் அந்த இறைவனின் தரிசனத்தை பெற்ற அவர்கள் பேரானந்தம் அடைந்து புன்னகைக்க தொடங்குகிறார்கள். அவர்கள் சில சமயங்களில் பேசுகிறார்கள், சில சமயங்களில் ஓடுகிறார்கள், சில சமயங்களில் பாடுகிறார்கள், சில சமயங்களில் ஆடுகிறார்கள், சில சமயங்களில் மௌனமாக இருக்கிறார்கள். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அந்த சிறந்த பக்தர்கள் திருப்தியுடன் இருக்கிறார்கள். அவர்களே ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் வடிவம். அவர்களை காண்பதே மனிதனை திருப்தி அடைய செய்கிறது. காலமோ யமனோ யாராலும் அவர்களை தண்டிக்க முடிவதில்லை. அத்தகைய பக்தர்கள் தங்கள் இடப்புறத்தில் கௌமோதன கதையையும் வலப்புறத்தில் சுதர்சன சக்கரத்தையும், முன்னால் சங்கம் வில்லையும், பின்னால் மேகம் போல கர்ஜிக்கும் பாஞ்சஜன்ய சங்கத்தையும், நந்தகம் என்கின்ற பெரிய வாளையும், சதச்சந்திரன் என்ற கேடயத்தையும், பல கூர்மையான அம்புகளையும் கொண்டிருந்தார்கள். மகா தாமரை அவர்களுக்கு நிழல் தருவதற்காக எப்போதும் இருக்கிறது. கருடாழ்வார் தன் சிறகுகளின் தென்றலால் இந்த மகான்களின் களைப்பை போக்குகிறார். மேற்கூறிய இந்த மகான்கள் எங்கு சென்றாலும் பகவான் ஸ்ரீஹரியே அங்கு வந்து தன் அழகிய பாதங்களின் மகரந்தத்தால் அந்த நிலத்தை ஒரு புனித தலமாக மாற்றுகிறார். மகான்கள் ஒரு கணம் தங்கும் இடத்தில் கூட அந்த புனித தலங்கள் புனித தலங்களுக்கே உரியவை ஆகின்றன. அந்த இடத்தில் ஒரு பாவி இறந்தால் கூட அவன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மேலான இருப்பிடத்தை அடைகிறான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபடுபவர்களை தூரத்திலிருந்து கண்டாலே நோய்கள், பேய்கள், ஆவிகள், அசுரர்கள் என அனைத்தும் எல்லா திசைகளிலும் ஓடிவிடுகின்றன. ஆறுகள், ஓடைகள், மலைகள், கடல்கள் மற்றும் எல்லா இடங்களிலும் உள்ள பிற தடைகள் அந்த மகான்களுக்கு ஒரு பாதையை வழங்குகின்றன. ஞானத்தில் நாட்டம் கொண்ட உலக இன்பங்களிலிருந்து விடுபட்ட உலகியல் யாருடனும் பகைமை இல்லாத இத்தகைய மகான்களை காண்பது அறமில்லாதவர்களுக்கு மிகவும் கடினம். ஸ்ரீ கிருஷ்ண பக்தர் பிறக்கும் குடும்பம் தீட்டுப்பட்டதாக இருந்தாலும் அதை பிராமண குலத்தை போல மிகவும் தூய்மையானதாக ஆக்க வேண்டும். புரிந்து கொள்வாய் அரசனே. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தன் தன் தந்தை வழி குடும்பத்தை இணைத்து 10 பேரை காப்பாற்றுகிறான். மேலும் அவன் தனது தாய் வழி மற்றும் மனைவி வழி குடும்பத்தின் 10 தலைமுறையினர் நரக வேதனையிலிருந்தும் பாவ பிணைப்பிலிருந்தும் விடுபடுகிறார்கள். பெரிய மனிதர்களின் உறவினர்கள், வளர்ப்பு வர்க்கத்தினர், வேலையாட்கள், வசதி படைத்தவர்கள், எதிரிகள், சுமை தூக்குபவர்கள், வீட்டில் வாழும் பறவைகள், எறும்புகள், கொசுக்கள் மற்றும் பூச்சிகள் என அனைவரும் புனிதர்களாக ஆகிறார்கள். தேவர்களின் அதிபதியான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தன் ஒரு பிராமணன் வாழ்வதற்கு தகுதியற்றதும் கிருஷ்ணச்சார மான்கள் காணப்படாததுமான ஒரு நாட்டிலும் அல்லது சௌபீர், கிக்கடா, மகதா மற்றும் மிலேச்சகி ஆகியோரின் நாட்டிலும் கூட மக்களை தூய்மைப்படுத்துவதாக இருக்கிறான். ராஜன் ஞானயோகம், தர்மம், தீர்த்தம் மற்றும் பாசம் ஆகியவை இல்லாத நிலையிலும் புனிதமான மனிதர்களுடன் தொடர்புடையவர்கள் பகவான் ஸ்ரீஹரியின் ஆலயத்திற்கு செல்கிறார்கள். இவ்வாறு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தர்களின் மகிமைகளை நான் விவரித்துள்ளேன். அதன் விளக்கம் மட்டுமே அந்த 4 பொருட்களையும் மனிதர்களுக்கு கிடைக்கச் செய்கிறது. அடுத்து தாங்கள் என்ன கேட்க விரும்புகிறீர்கள்? உக்கிரசேன மன்னர் வினவினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரரே பரம்பொருளாக இருக்கிறார். தந்த பக்தரன் எனும் தீய ஆத்மாவின் ஒளி அவரிடம் கலந்ததாக கேள்விப்பட்டிருக்கிறோம். பிராமணரே, இது மிகுந்த ஆச்சரியத்திற்குரிய விஷயம். ஏனெனில் மகாத்மாக்களால் மட்டுமே அடையக்கூடிய அந்த ஐக்கிய நிலையை எந்த ஒரு சாதாரண மனிதனும் அதிலும் ஒரு எதிரியும் அடைவதில்லை. அது எப்படி அணுகக்கூடியதாக மாறியது? ஸ்ரீ வியாசமாமுனிவர் கூறினார், அரசரே, இது என்னுடையது, இது நான், இது வேறுபாடு மும்மூர்த்திகளிடமும் நிலவுகிறது.
ஏனெனில் அவர்கள் காமத்திலும் கோபத்திலும் மூழ்கியிருக்கிறார்கள். பரம பகவான் ஸ்ரீஹரிக்குள் அத்தகைய உணர்வுகள் இல்லை. எவர் ஒருவர் தன் மனதை எந்த வகையிலாவது கடவுள் மீது ஒருமுகப்படுத்துகிறாரோ அவர் பகவான் ஸ்ரீஹரியின் வடிவத்தை அடைகிறார். ஒரு சாட்டை வண்டின் வடிவமாக மாறுவதைப் போல சாங்கிய யோகத்தின் வழிமுறைகள் இல்லாமலேயே மனிதர்கள் பாசம், காமம், பயம், கோபம், ஒற்றுமை மற்றும் நட்பு போன்ற உணர்வுகளை கொண்டிருப்பதன் மூலம் கடவுளில் ஒன்றி போனார்கள். ராஜினி, நந்த, யசோதர் முதலானோர், வாசுதேவர் முதலானோர் அன்பின் காரணமாக கடவுளை அடைந்தனர். கோபியர்களோ பிரம்ம உணர்வினால் அல்லாமல் காம உணர்வுகளின் காரணமாக கடவுளை அடைந்தனர். அதற்கு காரணம் அவர் தன் மனதை கடவுளின் வடிவம், குணங்கள் மற்றும் இனிமையின் மூலம் முழுமையாக ஒருமுகப்படுத்துவதே ஆகும். உன் மகன் கம்சனு பயத்தின் காரணமாக அவனது நட்பை பெற்றான். இந்த தந்த பக்தன் சிசுபாலன் போன்றோருக்கு கடவுள் கோபத்தின் மூலம் மற்றவர்களுக்கும் யாதவர்களாகிய உங்கள் அனைவருக்கும் ஒற்றுமை மற்றும் இன உணர்வின் மூலம் உங்களுக்கும் எங்களுக்கும் நற்குணத்தின் மூலம் அணுகக்கூடியவராயினர். எனவே ஒருவர் எந்த வகையிலாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தியானிக்க வேண்டும். இரவும் பகலும் நினைத்து கொண்டிருப்பது எதிரிக்கு மட்டுமே சாத்தியம். இது வேறு எங்கும் நடப்பதில்லை. இதனால் அசுரர்கள் பகவான் ஸ்ரீஹரி மீது பகைமையை கொள்கிறார்கள். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் விஞ்ஞான காண்டத்தில் உள்ள நாரத மாமுனிவருக்கும் பகலாஸ்வ மன்னருக்கும் இடையேயான சம்வாதம் என்று அழைக்கப்படும் உரையாடலில் உருவான பக்த மகான் மகிமையின் வர்ணனை என்ற தலைப்பு கொண்ட 4ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.